ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் மிக ஒரு அற்புதமான கடல் கிராமமாகிய பிச்சைமுப்பன் வலசைக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இந்த கிராமத்தை பொறுத்த வரைக்கும் சாயந்தரம் 7 மணிக்கு மேலே எந்த ஒரு வெளி நபர்களையும் அவங்க உள்ளே அனுமதிக்க மாட்டாங்க. தென்னை மரங்களும் பனை மரங்களும் நிறைஞ்சிருக்கிற இந்த இடத்துல நம்ம நடந்து போகும்போது அதோட ஃபீலிங்ஸே ஒரு வேறு லெவலில் இருக்குன்னு தான் சொல்லணும். கடற்கரை ஓரங்களில் இந்த தென்னை மர தோப்பு இருக்கிறது இந்த இடத்துக்கு மேலும் அழகை அதிகரிக்கிறது. வாங்க அப்படியே உள்ளே போய் என்னதான் இருக்குன்னு சொல்லி பார்த்துருவோம். இப்போ நம்ம உள்ளே வந்துட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா மன்னார் வளைகுடா உயிரியல் காப்பக அறக்கட்டளை சார்பாக ஒரு போர்டு ஒன்று வச்சுருக்காங்க. காலையில் 9 மணிலேருந்து சாயந்தரம் 4 மணி வரைக்கும் தான் இதில் நமக்கு போட்டிங் அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே அலோவ் பண்ண மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி ஃபுல் கவர்மெண்ட் லீவும் இங்கே கொடுத்துருக்காங்க. அதனால் யாராவது செவ்வாய்க்கிழமை வர்ற மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வராதிங்க. இங்கே கல்ஃப் ஆஃப் மன்னார்னு சொல்லி ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்க. யாராவது ஃபோட்டோ எதுவும் எடுக்கிறாங்க இங்கேருந்து அழகாக ஃபோட்டோ எடுக்கலாம். ரெண்டாவது நம்ம வெயில் காலத்தில் வர்றோம், இங்கே சரியான மாதிரி வெயில் அடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இங்கே கடற்கரைனால அந்த குளிர்ச்சியான காற்று நமக்கு ரொம்ப கூலிங்காக தான் இருக்கும். எந்த ஒரு வெக்கையும் நமக்கு அந்தளவுக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு குடிசை மாதிரி போட்டிருக்காங்க. அதில் நம்ம உட்காந்துருக்கலாம். சின்ன குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு உள்ள எல்லா செட்டப்பும் இங்கே சூப்பராக பண்ணியிருக்காங்க. தாராளமாக எல்லோரும் ஃபேமிலியோடு வரக்கூடிய ஒரு நல்ல இடம். இந்த டிக்கெட்டோட ரேட்டு பார்த்திங்கன்னா 200 ரூபா. வாங்க இப்போ உள்ளே போகலாம். இப்போ இந்த போட்டில் தான் நம்ம கடலை சுற்றி பார்க்க போகிறோம். இந்த கடலை பொறுத்த வரைக்கும் இங்கே எந்த ஒரு பாசியும் இல்லாதனால கடல் பார்க்கவே ரொம்ப ஒரு அழகாக அற்புதமாக இருக்குது. இந்த கண்ணாடி வழியாக தான் இப்போ நம்ம கடலில் போய் இருக்கிற எல்லா பவளப்பாறைகளும் இந்த கண்ணாடி வழியாக தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம கடலுக்குள்ளே போகலாம். தண்ணி நல்ல ப்ளூ கலரில் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. லாஸ்ட்டாக நம்ம மால்தீவ்ஸ் போயிருக்கும் பொழுது இதே போல் தான் அங்கே தண்ணி இருந்துச்சு. சேம் அதே போல் தான் ஒரு ஃபீல் ஆகுது. இந்த இடத்த சுற்றி பார்க்குறதுக்கு நீங்கள் தாராளமாக குடும்பத்தோடு வரலாம். நமக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸு. அந்த மணல் மேட்டில் நம்ம ஒரு 1 ஹவர் அங்கே நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். அங்கே இறந்த அந்த பவளப்பாறைகளை நம்ம பார்க்கலாம். வாங்க. நமக்கு முன்னாடியே இங்கே ஒரு போட் வந்திருக்கு. அங்கே நிறைய பேர் நிற்கிறாங்க. இப்போ நம்மளை இங்கே இறக்கி விட்டு அவங்கள அந்த டீம் கூப்பிட்டு போயிடுவாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறதெல்லாம் கல் கிடையாது. இது எல்லாமே இறந்த பவளப்பாறைகள். இந்த பவளப்பாறைகளுக்கும் உயிர் உண்டு. இது இறந்துடும். இறந்ததுக்கப்புறம் என்ன செய்யலாம், அப்படியே கடல் ஒதுங்கிடும். இந்த 1 மணி நேரத்தில் நம்ம இந்த பவளப்பாறைகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இதோடு சேர்ந்து ஃபோட்டோவும் எடுத்துக்கிடலாம். கிட்டத்தட்ட அந்த கரைக்கும் இந்த மணல் மேட்டுக்கும் உள்ள தூரம் கரெக்டாக 1 கிலோமீட்டர் வருது. இப்போ நம்ம கடலுக்கு நடுவில் வந்துட்டோம். இப்போ நம்ம வாங்க எல்லா பவளப்பாறைகளையும் நம்ம பார்ப்போம். இங்கே பார்க்குற ஒவ்வொரு பவளப்பாறைகளும் கிட்டத்தட்ட 20 அடியிலிருந்து 35 அடி உயரம் வரைக்கும் வளரக்கூடியது இந்த பவளப்பாறைகள். இந்த இடத்துல நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பவளப்பாறைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகத்தில் இருக்குது. அதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஒரு அற்புதமாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குற அந்த பவளப்பாறை மூளை பவளப்பாறைன்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் கேமராவில் பார்க்கும்போது ஓகே நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் போயிடுவீங்க. ஆனால் இதே நீங்கள் கேமராவில் பார்க்காம டைரெக்டாக அந்த இடத்துல போய் உங்கள் கண்களால் நீங்கள் பார்க்கும் பொழுது உங்கள் உடம்புல ஒரு மாதிரி புல்லரிக்க ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு மிக ஒரு பிரம்மாண்டமாக அந்த இடத்த நீங்கள் பார்க்கலாம். அந்த பவளப்பாறைகளை நீங்கள் பார்க்கலாம். ஒரு வித்தியாசமான உங்களுக்கு ஒரு ஃபீல், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த இடம் கண்டிப்பாக கொடுக்குங்கிறதுல 100% நான் கேரண்டி. இந்த பவளப்பாறை பார்த்திங்கன்னா அப்படியே மனிதனோட மூளை மாதிரியே இருக்கும். பார்க்கும் பொழுது இது உண்மையான மனித மூளையை கொண்டு வச்சது போல் நமக்கு ஒரு ஃபீல் அந்த இடம் கண்டிப்பாக நமக்கு கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பவளப்பாறைகளுடைய அந்த வகைகள் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான வகைகள் இருக்குது. அந்த மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா தட்டை பவளப்பாறை, மான் கொம்பு பவளப்பாறைகள், அப்புறம் பார்த்திங்கன்னா ரோஜாப்பூ பவளப்பாறைகள்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பவளப்பாறைகள் இந்த இடத்துல
இந்த பவளப்பாறைகள் இருக்கிறனால தான் மீன் இனங்கள் வந்து மிகவும் அதிகமாக பெறுவதற்கு ஒரே காரணம் இந்த பவளப்பாறைகள் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம திரும்ப இப்போ கரைக்கு போகிறோம். ஓகே, இந்த வீடியோவை பாருங்கள், பார்த்து எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள். இது போன்ற உங்களுக்கு நிறைய வீடியோக்கள் இனிமேல் வருங்காலத்தில் நிறைய வீடியோக்கள் வந்துக்கிட்டே இருக்கும். எல்லா வீடியோவும் நீங்கள் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட் தான் எங்களுக்கு எல்லாமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். ஓகே, பாய் பாய்.